வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிட்லாம். இன்றைக்கி அரபிக் பிரியாணி இல்லாட்டி சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அரபிக் பிரியாணி இல்லாட்டி மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இன்றைக்கி நான் 1 கிலோ ரைஸில் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஒரு 10 பீஸில் இந்த குவார்ட்டர் லெக் போர்ஷன் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு இப்போது மெரினேட் பண்ணி வச்சிடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours அது மெரினேட் பண்ணியிருக்கணும். நான் அதனால் பிஃபோர் டே முந்தின நாளை இதை ரெடி பண்ணுறேன். ஃப்ரிட்ஜினேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம இதை குக் பண்ணும் பொழுது இது நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இதுக்கு மசாலா இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இப்போ நான் இந்த சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கிறேன். இது பீசஸ் நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரபிக் மசாலா எடுத்துருக்கிறேன். இது என்னுடைய வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா இதுக்கு ஆலிவ் ஆயில் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் ஓகே. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் நான் இப்போது தண்ணிலாம் சேர்க்கல, மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணியிருக்கனால நல்ல மசாலா உள்ளெல்லாம் அப்சர்வ் ஆகும். இது மாதிரி நான் எல்லாமே செஞ்சு எடுத்துடுறேன். இப்போ இந்த மசாலா இதில் இப்போ கோட் பண்ணியாச்சு. இதை இப்படியே கிளிங் ஃபில்ம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணாலும் சரி. இனி நாளைக்கு நம்ம இந்த சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மந்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நேற்று சிக்கன் மெரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ இதில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இதை ஸ்டீமரில் இப்போ இதை வேக வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் சிக்கனை ப்ளேஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ இதில் லைட்டாக கீழே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பீசஸை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 10 பீசஸையும் இதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதை இப்போது கவர் போட்டு மூடிட்டு டோட்டல் ஒரு 30 மினிட்ஸ் இதை ஸ்டீம்லேயே வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு இதை மற்ற பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதை மறுபக்கம் மாற்றி போட்டுடலாம். இது நான் ஒரு 1/2 hour வேக விட்டுட்டேன். ஏன்னா பீசஸ் கூட இருக்குது. பீசஸ் குறைய இருந்தால் டோட்டலே 1/2 hour போதும். இதை அதர் சைடு வேக வைக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துட்டு நான் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். இது இப்போ மறுபக்கம் திருப்பிட்டேன். இதை திருப்பி போட்டிருக்கேன். அகெயின் ஒரு 1/2 hour வேக விட்டுடலாம். இது சிக்கன் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆயிலில். இது எல்லாத்தையும் இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ சிக்கனை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் உள்ள இந்த சிக்கன் ஸ்டாக்கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரைஸ் கூட ஆட் பண்ணணும். இதில் தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டீமில் வேக வச்ச சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் நான் ஜஸ்ட்டு கொஞ்சோல காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கலரை ஆட் பண்ணுவாங்க. நான் கலர் ஆட் பண்ணாமல் இதில் காரம் இருக்காது, அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வேக வச்சு எடுக்கும் பொழுது
இதில் கொஞ்சம் சால்ட் குறைய இருக்கும், தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் விட்டால் போதும். ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 3 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச எலுமிச்சம்பழம், இப்போ இதில் இதுக்கு ஒரு 3 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணி தின் ஸ்லைஸாக. இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த மந்தி மசாலா, அரபிக் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம இது மட்டும்தான் சிக்கனில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மெரினேட் பண்ணோம். வேறு இதுக்கு எந்த மசாலா காரம் எதுவுமே கிடையாது, இவ்வளவுதான். இப்போ இது ஃப்ரை ஆனது போதும். இப்போ நம்ம சிக்கன் வேக வைக்கும் பொழுது அது கீழே அந்த ஸ்டீமில் இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி சிக்கன் ஸ்டாக் இப்போ இதில் இவ்வளோ இருக்குது. நான் இதை வந்து அரிசி அளவுக்கு தகுந்தாப்பில் அளந்துருக்கிறேன். பேலன்ஸுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். 1க்கு 2 வச்சு 1/2 hour அரிசியை ஊற வச்சுருக்கிறேன். இது இப்போ 1க்கு 2 தண்ணி எடுத்துருக்கிறேன். இது இப்போ கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ கொதி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இது வந்து ஒரு 80% ரைஸ் குக்காக இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் இப்போ உப்பு காணாட்டி நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சிக்கன் மந்திக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் அதுக்கு நல்ல மேட்சாக இருக்கும். 2 தக்காளி, கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப், க்ரீன் சில்லி ஒரு 6 பீஸ், கார்லிக் ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வேணும். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரக பவுடர் எடுத்துருக்கிறேன். முழு ஜீரகமாகவும் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி இதை அரைக்கணும். இது நான் தக்காளி வந்து ரொம்ப ஜூஸ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் அப்படி நரப்பாகவே தெரியணும். இது நான் இப்படின்னு இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த தக்காளி சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். தக்காளி இது மாதிரி கொரப்பாக அரைக்கணும், அப்படின்னா தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் இப்போ லெமன், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இந்த பிரியாணிக்கு ஒரு மின்ட் ரைத்தா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா எடுத்துருக்கிறேன். நார்மல் ஜீரகம் எடுத்துக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துருக்கிறேன். இதில் இப்போ ஒரு கை நிறைய மின்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தயிர் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருக்கிற மின்ட்டை கர்டோட கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் கர்டு தனியாக கட்டியாக உள்ளதை எடுத்துருக்கிறேன். இதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மின்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் இந்த ரைஸ்க்கு ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரைஸ் இந்த அளவு குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே இதை அடுப்பில் வைக்கும் பொழுதே பக்கத்து இதில் இந்த தோசைக்கல்ல சூடாக்கிட்டுருக்கிறேன். இப்போ இதை இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம்.
இப்போது நம்ம தம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக இப்போது நான் வந்து ப்ரௌன் ஆனியன் எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா இது போடலாம். கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணியும் போடலாம், சும்மாவும் போடலாம். நான் ஃப்ரை பண்ணலை. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இது மேலே எப்படி ப்ளேஸ் பண்ணால் போதும். இது மாதிரி எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் செட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். இது டோட்டல் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம்மில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்துட்டு நான் இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே இந்த சைடில் ஒரு சின்ன சார்கோலை வந்து ஃபயர் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெடியாக. இப்போ இந்த பேப்பரை மிடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சார்கோலை இதில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். ஆயில், பட்டர், கீ எது வேணாலும் விடலாம். அப்படியே இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவோம். இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இம்மீடியட்டாக மூடிடணும். இது இப்படியே இந்த ஸ்டீம்லேயே இந்த சார்கோலோட மனம் இந்த பிரியாணியில் ஃபுல்லும் ஃப்ளேவர் ஆகிக்கிட்டு இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணிடலாம். மனம் பயங்கரமாக இருக்குது. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சிக்கன் பீஸை இப்போ செப்பரேட்டாக எடுத்துட்டு ரைஸை காட்டுறேன். இப்போ சிக்கன் செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கீழெல்லாம் அடியெல்லாம் பிடிக்காமல் ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி சிக்கன் மந்தி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.